குணமாகும்படி கல்வாரியில செய்த காரியத்தை போல் யாரும் பூமியில எதையும் செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த வித்தும் அழியும், ஒரே வித்து அழியாது. சதாகாலமும் பிதாவாகி தேவனுக்கு மகிமை உண்டாக்கும்படி தான் இப்படி பாவியா இருந்த என்ன அவருடைய ரத்தத்தை சிந்தி கழுகி தேவனுக்கு முன்பான கொண்டு போய் ராஜாவாக்கி வச்சு. சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். விசுவாசிக்கீங்களா? இல்லை, நான் விசுவாசிக்கீங்களான்னு கேட்டேன். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் வாழ்வதும் ஆழ்வதும் என்கிறத குறித்து பார்த்துட்டு வரோம். அதை கவனிக்கிறோம் மறுபடியுமாய். கிறிஸ்துவுக்குள் வாழ்வது, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன் தான் ஆள முடியும். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வாழாவிட்டால் அவனால் ஆள முடியாது. கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்றால் என்ன என்பதை குறித்து நாம் ஏற்கனவே கேட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் கூட கிறிஸ்துவுக்குள் வாழ்றதில்லை. கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிட்டுறாங்க, ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு இல்லை. நானும் ரொம்ப வருஷமாக கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிட்டோம், ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் அனுபவமாக ஆகவே இல்லை. அது ஏக்கமாகவே இருந்துச்சு. ஆனால் ஏங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நாள் விரும்பி விசுவாசித்தாலே போதும், அன்றைக்கே ஏக்கத்துக்கு முடிவு வந்து விடுகிறது. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 9-10 தெளிவாய் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வருவது என்றால் என்ன? ரட்சிப்பு அல்லது கிறிஸ்துவுக்குள் வருவது அல்லது மறுபடியும் பிறத்தல் அல்லது தேவனுடையாய் பிள்ளையாய் மாறுதல் எல்லாமே ஒரே விதமான அர்த்தத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவனே இப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை உடையவனுக்கு பெயர் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்கள் அத்தனை பேருக்கும் கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்றால் என்ன என்கிறது தெரிந்தால்தான் அவர்களால் ஆள முடியும். இந்த வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் ஆழ்வது என்றால் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வாழ்ந்தால்தான் ஆள முடியும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்றால் என்ன என்கிறதை குறித்தெல்லாம் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். கடந்த வாரத்திலையும் கவனித்தோம். கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்றால் என்ன என்பதை பார்த்து வருகிற பொழுது சில வசனங்களை தியானித்து நம்ம முடித்தோம். ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் எப்படி உடனுக்குடனான ஆரோக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் என்பதெல்லாம் பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன் எப்படி தெய்வீக ஆரோக்கியத்தோடு வாழ இயலும், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன் எப்படி தரித்திரம் இல்லாமல் வாழ முடியும், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன் எப்படி பாவத்தை ஆள முடியும், பாவம் இல்லாமல் வாழ முடியும் என்றெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனுடைய வாழ்வை குறித்து நாம் பார்த்துட்டு வரோம். அது ஒரு நல்ல ஒரு வாழ்வு என்பதை குறித்து பார்த்தோம். ஆகவே இப்பொழுது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரத்திற்கு வரலாம். அதிலே 14வது வசனத்தில் நாம் மறுபடியும் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அல்லேலூயா. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக அவனை மரணம் ஆளுகிறது என்பது தெளிவாய் தெரிகிறது. மரணம் என்றால் ஒரு ஆள் சரீரத்தில் செத்து போகிறதில்ல மரணம். இந்த இடத்தில் உள்ள வசனத்தினுடைய அர்த்தத்தை கவனிக்கிற பொழுது மரணம் என்பது ஆதாம் பாவம் செய்த பொழுது அவனுக்குள் நுழைந்த ஆவிக்குரிய மரணம். ஆதாம் பாவம் செய்த உடனே நுழைந்த ஆவிக்குரிய மரணம் மனிதனை சாபத்திற்குள்ளாக்கியது, உடனடியாய் சாபத்திற்குள் நடத்தியது. வியாதியும் கஷ்டமும் பிரச்சனைகளும் பாரங்களும் கலக்கமும் துன்பமும் பிள்ளை இல்லாமையும் பிறந்த பிள்ளைகள் இறப்பதும் திடீர் என்ன மறிப்பதும் எல்லா காரியங்களுமே தேவையில்லாத காரியங்களால் நடத்தல், விபச்சாரம், வேசித்தனம், பாவங்கள், உலகத்தில் பார்க்கிற அத்தனை காரியமும் மரணம் ஒருவனை ஆள்வதினால் ஏற்படுகிறது என்பதை தெள்ள தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுது. அல்லாமலும் அந்த ஒருவனுடைய மீறுதலினாலே, அந்த ஒருவன் மூலமாய், இந்த ஆதாமின் மூலமாய்
இப்படிப்பட்ட பாவம், இப்படிப்பட்ட வியாதிகள், இப்படிப்பட்ட கஷ்டங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்படிப்பட்ட தரித்திரங்கள், மரணம் என்று சொல்லுகிறது. இதுக்கு பேர் தான் மரணம், ஆவிக்குரிய மரணம் என்பது. வேற எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், வேண்டாம், சந்தேகமே இல்லாம தெளிவாகி கொள்வோம். மரணம் என்றாலே பாவம், மரணம் என்றாலே வியாதி, மரணம் என்றாலே கஷ்டம், மரணம் என்றாலே வறுமை, வேதனைகள், பிரச்சனைகள் எல்லாமே மரணத்தில் இருக்கிறது, ஆவிக்குரிய மரணம். அந்த ஒருவன் மூலமாய் பாவம் உலகத்தில் ஒவ்வொருவனையும் ஆண்டு கொண்டிருக்க, ஒவ்வொருவனையும் ஆண்டு கொண்டிருக்க வேதம் சொல்லுகிறது. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவை, நீரே என்னுடைய ஆண்டவர், நீர் கிருபையா எனக்கு கல்வாரியிலே இவைகளை செய்து முடித்திருக்கிறீர், தகுதி இல்லாத எனக்கு நீதிமானாகும்படி நியாயம் தீர்த்து, ஏற்கனவே நியாயம் தீர்த்து விட்டீர், எனக்காக நீர் தண்டனை அனுபவித்து எனக்கு நியாயத்தை ஏற்கனவே வைத்திருக்கிறீர், நீ நிரபராதி என்கிற ஒரு காரியத்தை நீர் அங்கே கல்வாரியில் எனக்காக ஏற்படுத்தி விட்டீர். இப்படி மரணத்தில், பாவத்திலையும், வியாதியிலையும், கஷ்டத்திலையும் தேவனுக்கு தூரமாக இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் நிரபராதி என்கிற ஒரு பட்டம் ஏற்கனவே நீர் சம்பாத்தியம் பண்ணி வைத்திருக்கிறீரே. நீதிமான் என்கிற ஒரு பட்டத்தை நீர் ஏற்கனவே அவங்களுக்காக நீர் பண்ணி ரெடியாக வைத்திருக்கிறீர். யாரெல்லாம் வந்து இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிரபராதி, நீதிமான், இனிமேல் ஒரு தப்புமே பண்ணாதவங்க, ஒரு பாவத்திலையும் பாவங்களை ஆள முடியாதபடி தேவனுடைய பிள்ளைகளை ஆக்குகிற ஒரு நிரபராதி பட்டம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை போய் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்படி அந்த பட்டத்தை பெறுகிறவர்கள், அது இலவசம், ஒரே நாளில். ஆமென். இயேசுவை நம்முடைய மணவாளனாய், இயேசு கிறிஸ்துவ நம்முடைய ராஜாவாய், இயேசு கிறிஸ்துவ நம்முடைய ராஜாவாய், ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது இப்படிப்பட்ட நிரபராதி, பாவம் செய்யாதவன், குற்றவாளி இல்லாதவன், வியாதி இல்லாதவன், கஷ்டப்படாதவன், இனிமேல் கஷ்டம் ஒன்றை வர வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாபெரும் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்லாக்கியம் எல்லாம் அவருடைய கிருபையின், அவருடைய தயவின் அந்த காரியத்தில் அடங்கியிருக்கிறதை வேதம் சொல்லுகிறது. இப்படி பெறுகிறவர்கள் இப்படி பெறுகிறாங்க. இந்த இயேசு இப்படி பெற்று அந்த இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, ஜீவனை அடைந்து என்பது வாழ்வை அடைந்து. அல்லேலூயா. மரணத்துக்கு ஆப்போசிட் வாழ்வு. மரணம் என்றால் நாம் சொன்னோம், வியாதிகளும் கஷ்டமும் வறுமையும் பாரங்களும் துயரங்களும் தொல்லைகளும் எல்லாமே அடங்கியதான் மரணம் என்று பார்த்தோம். அதற்கு எதிர்மறையான காரியம் ஜீவன். ஜீவன் என்பது வாழ்வு அல்லது அனந்த ஜீவன் அல்லது நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை அல்லது தேவனுடைய வாழ்வை, நிரந்தரமாகவே வாழ்வை ஒரு வாழும்படியாக நித்திய ஜீவனை பெறுகிறவர்கள் அல்லது ரட்சிப்பை பெறுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்கிறவர்கள், மறுபடியும் பிறக்கிறவர்கள், ஜீவனை அடைந்து அல்லது வாழ்வை அடைந்து அல்லது தெய்வீக வாழ்வை அடைந்து அப்படிங்கிற பல்வேறு அர்த்தத்தை இதில் நாம் சொல்லலாம். வியாதி இல்லாத வாழ்வை அடைந்து, கஷ்டமில்லாத வாழ்வை அடைந்து, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து. பாருங்க, வாழ்வு எங்கே தான் இருக்குன்னா இயேசு கிறிஸ்துட்ட தான் இருக்கு. அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒருவனால் வாழ முடிகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜீவனை பெறுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்களுக்கு வியாதியே கிடையாது. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ இங்கு ஒரு வழி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அடைந்து, கவனிக்கும், ஜீவனை வாழ்வை அடைந்து. எப்பொழுது இந்த வாழ்வு உண்டாகிறது? நிறைய பேர் என்றாங்க, இந்த இயேசு கிறிஸ்துவை மூலமாக சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு, பரலோகத்திற்கு சென்ற பிறகு பூமியெல்லாம் இன்னல் துன்பம் வருத்தம் வேதனைகள் பாரமெல்லாம் இருக்க தான் செய்யும். பரலோகத்துக்கு போனதுக்கு பிறகு அதெல்லாம் இல்லை. இந்த லேசான உபத்திரவம் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டம் பிரச்சனையெல்லாம் நீங்கிரும் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு, தங்க வீதி. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு இல்லை, இயேசு கிறிஸ்துவ கையை பிடிச்ச நாள் அன்னையிலிருந்தே ஆரம்பிக்குது. ஆமென். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஆளுவார்கள். ஏன்னா அவரை நீ ஆண்டவர்னு சொன்னதுனால தான்
நீ வா என் கூட சேர்ந்த ஆளுன்னு கூப்பிட்டாரு. நான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு ஆட்சி சொர்க்கத்தில் போனது பிறகு தான் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இயேசுவை நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது ரோமருக்கு நிருபம் 10:9-10 பார்க்கிறோம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு, கர்த்தராகினார், கர்த்தர்னாலே அர்த்தம் வந்து ஆண்டவர்னு அர்த்தம், கர்த்தத்துவம். கர்த்தர்னாலே அரசாட்சி செய்கிற நபர், பிரபு. அதனால சொல்லியிருக்கு கர்த்தராகிய இயேசுவை என்றால் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிட்டு, இயேசுவை ராஜா என்று அறிக்கையிட்டு, இயேசுவை ஆட்சி செய்கிறவன் என்று அறிக்கையிட்டு அவரிடத்துல போனவன் ஆளுவானா அல்லது சாவானாங்க? சொல்லுங்க, இல்லையா? பாருங்க, ஒரு 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 கஷ்டமான ஒரு பெண்ணு ஒரு ராஜாவுக்கு திருமணமாகி போய் அவருடைய ராஜ மாளிகையில் நுழையும் போது, அவர் திருமணமாக்கிக்கிட்டாங்க, திருமணமாகிட்டு ஏற்றுக்கொண்டாங்க, நீர் தான் என்னுடைய ராஜா, நீர் தான் குடும்பத்தின் ராஜான்ட்டு ஏற்று அவருக்கு கையை பிடிச்சிட்டு கூட்டு போகிறார், அழைச்சிட்டு போகிறார் எங்க ராஜ மாளிகைக்குள். நுழைந்ததுக்கு பிறகும் இந்த கஷ்டப்பட்ட இந்த பெண்மணி அவருடைய வீட்டில் அவருடைய இல்லத்தில் நுழைஞ்ச நாள்ல இருந்து ராணியா வாழ்வாங்களா ஏழையா வாழ்வாங்களா? அந்த அம்மாவுக்கு தெரியாதவரில் வேலைக்காரி மாதிரி தான் என்ன வச்சிருப்பாரு, வேலைக்காரி மாதிரி தான் என்ன வாழ கூட்டு போறாருன்னு நினைச்சிருந்தாங்கன்னா வேலைக்காரி மாதிரி இருப்பாங்க. அந்த அம்மா ராஜாவை மனம் முடிச்சிருக்கிறோம், ராஜாவுடைய அத்தனை உரிமைகளும் எனக்கு உண்டு, அவர் ராஜா அப்படின்னா அவர் கூட சேர்ந்து தேசத்தை ஆளும்படியாக கூட்டு போயிருக்கிறார் அப்படின்னு நின்னான்னா தான் அங்கே போய் ஒரு ராணி மாதிரி அவங்க வாழ்வாங்க. நிறைய பேருக்கு எந்த மைண்ட் இருக்கிறது, எந்த எண்ணங்கள் இருக்கிறது அப்படி என்றால், இயேசுவை நான் போய் கையை பிடிச்சேன் இவங்க நினப்பு, அவர் உங்களை கையை பிடிக்காதது போல. அதற்கு பிறகு அப்பப்போ பூமியில் இருக்கிற கஷ்டத்தையும் பாரத்தையும் அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போனது பிறகு தான் எனக்கு சுதந்திர பறவையாக நான் வாழ முடியும், கஷ்டம் இல்லாமல் இருக்கும், பூமியில் இருக்கிற மட்டும் இதே பிரச்சனை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட நாளில் அன்றையில இருந்தே அவர் கூட சேர்ந்த ஆளுகிற நபராக தான் உங்க கையை அவர் பிடிச்சாரு. அதான் வேதம் சொல்லுகிறது. நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள், இந்த ரட்சிப்பை பெறுகிறவர்கள், நீதிமான் என்கிற தகுதியை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே வாழ்வை அடைந்து அல்லது வாழ்க்கைப்பட்டு. அந்த காலத்தில் உள்ள திருமணத்துக்கு வாழ்க்கப்பட்டுட்டீங்களான்னு கேட்பாங்க, வாக்கப்பட்டீங்களா கிராமத்தில்? ஏன்னா வாழ்வு என்றால் திருமண வாழ்வு. இங்க ஜீவன் அடைந்தால் வாழ்க்கைப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்க்கைப்படுகிறவர்கள் அல்லது அவரை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவரோடு சேர்ந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. சொல்லுங்க, அதிக நிச்சயமாமே, அதிக நிச்சயமாமே, அதிக நிச்சயமாமே, அதிக நிச்சயமாமே. இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில கொஸ்டின்ல கேட்டுக்கிடுவோம். நாளெல்லாம் பிச்சைக்காரனா இருக்கிறான் ஒருத்தனை வச்சுக்கிடுவோம், திருவோடு ஏந்தி தான் ஆளுகள் என்ன சிரிப்பெல்லாம் வருது. பிச்சைக்காரங்களை பற்றி பேசின ஆள் கொஞ்சம் சிரிப்பு. திருவோடு ஏந்திட்டு டெய்லி அம்மா ஐயா காசு போடுங்கய்யா. அவருடைய வயிறு, அவருடைய வாழ்க்கை எப்படி நடக்குது? எப்படி நடக்கு? பிச்சை எடுக்கிறனால நடக்கு. ஐயா அம்மா அப்படின்னு பிச்சை எடுக்கிறனால தொடர்ந்து நடக்கு, இல்லையா? சொல்லுங்க. அவருடைய தினதோறும் மனசில் என்ன இருக்கு? பிச்சை எடுத்தா தான் வாழ முடியும், இல்லையா? ஆமென், அல்லேலூயா. இதே பிச்சை எடுக்கிற ஆளை அவரை ராஜாவாக்கியாச்சுன்னு வச்சிருவோம். அதற்கு பிறகு அந்த பிச்சைக்காரனுக்கு தினந்தோறும் அம்மா ஐயா பிச்சை எடுத்தா தான் வாழ முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாமா? ஒருவேளை பழக்க தோஷத்தில் திடீர்னு அப்படி நடந்துக்கிட்டாலும் நாளடைவில் மாறினா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் ராஜாவா தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காரு. அதே கதை தான் இங்கேயும். அம்மா ஐயா கஷ்டமா இருக்கே, ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு கேட்டு கேட்டு பிச்சை எடுத்து பழகின கிறிஸ்தவர்களுக்கு ராஜாவை ஆக்கிட்டாரு, கையை பிடிச்சிட்டாரு, வீட்டுக்குள்ளுக கூட்டு போயிட்டாரு, கிறிஸ்துக்குள்ளுக கொண்டு போயிட்டாரு அப்படின்னு எண்ணதுக்கு பிறகு அப்பப்போ ஆண்டவரே தந்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன், என்றைக்கு நீர் தருவீர், எங்கே கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, ஒரு நாள் எங்களுக்கு பதில் கொடுப்பேர், நாங்கள் இந்த இதெல்லாம் இருக்க வேண்டாம், எல்லாம் அங்கே வீட்டுக்குள்ள இருக்கு. ஒரு நாள் தருவேன், இன்னொரு நாள் ஆண்டவர் எனக்கு இறங்கி விட்டார்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்வாரில் இறங்கி அத்தனையும் உங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி வச்சு நீதிமான்னு போர்டு போட்டு என்னைக்கு அம்மா வரப்போகிறாங்க கூப்பிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரே கொண்டாட்டம்னு ஒரு கதவை திறந்து போட்டு வச்சுட்டு இருக்காரு. உள்ளுக்க போயிட்டு நான் நீதிமான், நான் வந்துட்டேன், மன்னவரே ஏதோ வாரேன்னு சொல்லிட்டு உள்ளுக்க போயிட்டு வாழ்வு அப்படின்னு ஒரே கொண்டாட்டமான வாழ்வை வாழ்கிறத விட்டுட்டு, ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகும் நிறைய பேர் நினைக்கிறாங்க அவரு நல்லதான் இருக்கிறாரு, ஆனால் எனக்கு தான் அந்த பாடு, கர்த்தருக்கு ஒரு நாள் எனக்கு இறங்குவார், ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நாளை பூரா எங்கே தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற பிச்சைக்காரனை போல நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு அதை சொன்னாதான் இன்றைக்கு நிறைய பேருக்கு மனசுல இருக்கும், நான் யார் அப்படின்னா நான் பிச்சைக்காரன் கிடையாது, இயேசுவோடு கூட இணைந்து ஆட்சி நடத்தும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜ குடிமகனாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எண்ணங்கள் நம்மை ஆள வேண்டும். தேவனோடு கூட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் என்ன எதற்கெனை தெரிந்து கொண்டார்? ஏதோ அவரிடத்துல அன்றாடம் வாங்கி பிழைக்கிற பிச்சைக்காரனை போல வைக்காம அன்றாடம் அவரோடு கூட ராஜ்ய பாரம் பண்ணும்படியாய் என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டுக்கு மாபெரும் வித்தியாசம். இந்த எண்ணங்கள் உங்களை ஆள வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட போயிட்டு தேவனிடத்தில் தினந்தோறும் வாங்கி பிழைக்கிற அன்றன்று உள்ள அப்பம் இல்ல, அன்றன்று உள்ள ராஜ வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆதாம் மூலமாய் உலகத்தில் பாவம் நுழைந்தது. ஆதாமை தேவன் குட்டி தேவனாய் உருவாக்கி இருந்தார். ஆதாமை பார்க்கிற பொழுது நீ பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்வாய், ஆளுகிறவனாக அவனை வச்சிருந்தார். ஆட்சி போயிட்டு, ஏன்னா ஆதாம் பாவம் செய்தான், ஆகவே மரணம் வந்து ஆண்டு கொண்டது. ஆதாம் தன்னுடைய ஆட்சியை மரணத்திடம் ஒப்பு கொடுத்தான், மரணம் ஆண்டது. ஆதாம் தன்னுடைய ஆட்சியை பிசாசு கையில கொடுத்தான், மரணத்தின் கையிலே கொடுத்தான். மரணம் பாவத்தின் மூலமாகவும், மரணம் வியாதியின் மூலமாகவும், மரணம் தரித்திரத்தின் மூலமாகவும் நம்மை இயேசு கிறிஸ்து எனும் ஒருவர் கல்வாரியிலே மரிக்கும் வரையில அது நம்மை ஆண்டு கொண்டது. ஆனால் தேவனோ தன்னுடைய அளவற்ற கிருபையினாலே கல்வாரியிலே இந்த மரண ஆட்சியை ஒழித்து அதை சுக்குநூறாய் மாற்றி இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்சியை கொண்டு வரும்படியாய் கல்வாரியிலே அனுப்பி அவரை உயிரோடு எழுப்பினார். எதற்கு எழுப்பினார்? இயேசுவை நம்மை ஆளும்படியாய் எழுப்பினார். அல்லேலூயா. நோக்கம் என்ன? நம்ம இயேசு ஆள வேண்டும், இயேசுவோடு கூட நாம் ஆள வேண்டும். அதற்கு தான் ரோமர் 10:9 படிக்கிறோம், கர்த்தராகிய இயேசுவே என்னுடைய ஆண்டவர், அவர் என் பாவத்திற்காய் மரித்தார், என்னை நீதிமானாக்கும்படியாக அவர் நீர் உயிரோடு எழுப்பினீர் என்கிற விசுவாசத்தை இருதயத்திலே இந்த வார்த்தையை விதைத்து ஒரு தெய்வீக வாழ்வில மறுபடியும் பிறந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளும்படியாக ரெடியாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு, இதற்கு தான் தேவனுடைய பிள்ளையாய் மாறுதல், இதுதான் புதிய சிருஷ்டி, இதுதான் நீதிமான். ஆமென். ரைட். பாருங்க, அதனால அந்த வசனத்தை 5:21 பாருங்க, 5வது அதிகாரம் 21வது வசனம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, 21 கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஆமென். அல்லேலூயா. புரியாம அல்லேலூயா சொல்லக்கூடாது, புரிஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷம். இந்த வசனத்தை பாருங்க, ஆதலால் பாவம், இப்பெல்லாம் பிச்சைக்காரனை பற்றி பார்த்தோம். அவனுக்கு என்ன நேரம் இருக்குது? பிச்சை எடுத்தால் தான் வாழ்க்கை ஓடும். அம்மா ஐயா யாராவது போட மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம். பிச்சைக்காரங்களை தப்பாக நான் சொல்லலை, பிச்சைக்காரங்களை தப்பாகவே சொல்லலை. ஆனால் நாம் எல்லாரும் முன்னால் அப்படி தான் இருந்தோம். அது செய்கிறது சரி கிடையாது, ஆசீர்வாதம் இருக்கிறது தான் நல்லது. ஆனால் இப்போ பாருங்க, இந்த வசனத்தை கவனிக்கலாம். ஆதலால் பாவம், இதே போல் பாவம் எப்படின்னு பாருங்க. நிறைய பேர் முன்னாடி நம்ம பாவியாக இருந்தோம். பாவியாக இருக்கிறவங்களுக்கு தலையில் என்ன எண்ணம் இருக்கும்? பாவியாக இருக்கிறவங்களுக்கு என்ன எண்ணம் இருக்கும்? எந்த தப்பு பண்ணலாம், எப்படி மழுப்பலாம், எப்படி ஏமாற்றலாம், அடுத்தவன் பைசாவை எப்படி சாப்பிடலாம், எப்படி இச்சையின் அடிப்படையில் வாழலாம், பாவத்தை பார்த்து எப்படி இழுப்படையலாம், எப்படி ஒளிவு முறையாக வாழலாம். பாவம் இப்படி தான் நடத்துது ஆட்களை, பாவம் இப்படி தான் ஆளுது. வியாதி எப்படி ஆளுது? இதே போல் வியாதியும் அதே போல் ஆளுது. எப்போதாவது 2 மாதம் நல்ல இருக்குது, 3வது மாதத்தில் கொஞ்சம் வலி, அதனால் அடிக்கடி டாக்டர்கிட்ட, மருத்துவமனைகள் மருந்து சாப்பிட்றது முன்னால் இருந்தே இருக்க தான் செய்யுது. அது இயேசு கிறிஸ்து வரும் வரையிலும் மருத்துவமனை இருக்கும், டாக்டர்களும் இருப்பாங்க, நர்ஸுகளும் இருப்பாங்க, இல்லையா?
ஆமென். பிரைஸ் காட். ஆனா என்ன, ரட்சிக்கப்பட்டவனுக்கு இப்படிப்பட்ட மருத்துவமனைகளை நோக்கியே ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கருத்து வைக்கல. இதை தெளிவாக சொல்லிடலாம், அதை நம்ம போல்டா பேசிடுவோம். ஏன்னா பார்க்கிறோம், இயேசுவை தொட்ட மாத்திரத்திலிருந்து தன்னுடைய எல்லாவித சொத்தையும் விற்று டாக்டர்கிட்ட கொடுத்து பார்த்த ஆளுக்கு ஒன்றுமே விடுதலை இல்லை. இயேசு கிறிஸ்துவ ஒரே நேரத்தில் அன்றைக்கி தொட்ட மாத்திரத்திலிருந்து பரிபூர்ண விடுதலையை பெற்றுக்கொண்டாள். இது டாக்டருக்கு விரோதமாக வந்த வசனம் பேசுது இல்லை, அந்த ஸ்திரீக்கு சாதகமாக பேசுகிறது. யாருக்கும் பாதகமான காரியத்தை கர்த்தர் பண்ணல. யாரும் எந்த பிசினஸையும் பண்ணட்டும், ஆனா கர்த்தர் ஒரு பிசினஸ் பண்றாரு, தாம் பிள்ளைகளை ஆரோக்கியமாய் நடத்துறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே பாவம் ஆண்டு கொள்ளுகிற பொழுது அடிக்கடி பாவம் வருது, பாவம் செய்கிற எண்ணம் வருது. பாவம் இப்படி தான் ஆளுது. மரணம் எப்படி ஆளுது? பாவத்தின் மூலமாக ஆளுது. பாவம் செய்கிற எண்ணம் அடிக்கடி வருது, பாவம் செய்கிறாங்க மறைக்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க மறைக்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க மறைக்கிறாங்க. வியாதி எப்படி வந்து ஆளுது? மரணம் வியாதியின் மூலமாக ஆளுகிறது. வியாதி வருகிறது, ஏதோ சாப்பிட்டு சரி பண்ணிக்கிட்டோம், மறுபடியும் வியாதி வருகிறது, சரி பண்ணிக்கிட்டோம், மறுபடியும் வியாதி வருகிறது, சரி பண்ணிக்கிட்டோம், மறுபடியும் வியாதி வருகிறது. வியாதியும் இப்படி தான் பண்ணுது. பாவம் எப்படி ஆளுதோ அதே போல தான் வியாதியும் ஆளுது. புரிஞ்சுங்களா புரியலையா? புரிஞ்சுங்களா புரியலையா? நான் என்ன 24 ஹவர்ஸாக நான் பாவம் செய்கிறேன்? மரணம் எப்படி தாங்க ஆளும், வியாதியும் எப்படி தான் ஆளும், தரித்திரம் எப்படி தான் ஆளும். தரித்திரம் எப்படி ஆளும்? இந்த மாதம் முடிவுக்குள்ளே யார்ட்டையாவது கடன் வாங்க வேண்டியது வருது, பிறகு எப்படியோ அங்கங்கே வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ என் குடும்பம் ஓடுது. பிரதர், கர்த்தருடைய கிருபையினால் ஓடுது. கர்த்தருடைய கிருபை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய கிருபை ஏதோ தட்டு தடுமாறி ஓடுறது இல்லை. கர்த்தருடைய கிருபை. நம்ம என்ன நினைப்போம், நான் பிச்சை எடுக்கிற மாதிரி என் வாழ்க்கை ஓடுது, அப்பப்போ ஒரு பிச்சை போட்டுக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர் கர்த்தருடைய கிருபைன்னு இது நினைக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபை என்னவா? இந்த வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை பாருங்க. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல. பாவம் முதல்ல ஆண்டுச்சு, அதனால எல்லாருமே பாவம் செஞ்சோம். வியாதி ஆண்டுச்சு, ஆகவே எல்லாரும் வியாதியில் இருந்தோம். தரித்திரம் நம்ம ஆண்டது, ஏன்னா மரணம் நம்ம ஆண்டது, ஆகவே தரித்திரத்தில் இருந்தோம். ஆதலால் பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது, சொல்லுங்க கிருபையானது. கிருபையானது எப்படி ஆளுதான்? கர்த்தருடைய கிருபை. கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், இயேசு மூலமாய் நீதியினாலே, சொல்லுங்க நீதியினாலே, சொல்லுங்க நீதியினாலே, நீதியினாலே நீதிமானாய் ஆனால் தான் உலகத்திலே ஆள முடியும். ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமானாய் மாறுவது என்பது ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது, அவ்வளவுதான். நீதிமானாய் மாறுவது என்பது மறுபடியும் பிறப்பது, அவ்வளவுதான். எல்லாமே ஒரே அர்த்தம். ரட்சிப்பு, மறுபடி பிறப்பு, நீதிமானாய் மாறுவது, தேவனுடைய பிள்ளையாய் இருப்பது, எல்லாமே ஒரே வார்த்தை. நீதிமானாய் மாறுகிறவர்கள், நீதியை 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 பெறுகிறவர்கள், கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. சொல்லுங்க நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக. நித்திய ஜீவன்னா தொடர்ந்தேர்ச்சியாய் வாழுதல். என்றைக்குமே அதற்கு பிறகு மரண வாசனை கிடையாது. எல்லா நாளுமே தேவரகமான வாழ்வு. இதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொள்கிறவர்கள் ஜீவனை ஏதுவாக ஆண்டு கொண்டது, கிருபையானது ஆண்டு கொண்டது என்று சொல்லுகிறது. அல்லது கிருபைக்கும் ஒரு ஆளும் வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். மரணம் பாவத்தை கொடுத்து ஆளுது, மரணம் வியாதிகளை கொடுத்து ஆளுது, மரணம் தரித்திரத்தை கொடுத்து ஆளுது. இந்த பக்கம் தேவன் என்ன பண்றாரு? மரணத்துக்கு ஆப்போசிட்டா கிருபை அனுப்பி ஒரு தகுதி இல்லாதவனுக்கு கூப்பிட்டு கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவங்க நீதியை கொண்டு இப்பொழுது ராஜரிகமான வியாதி இல்லாத வாழ்க்கை, ராஜரிகமான வறுமை இல்லாத வாழ்க்கை, ராஜரிகமான பாவம் இல்லாத வாழ்க்கையை தொடர்ந்தேர்ச்சியாய் கடைசி வரல வாழ முடியும் என்கிற மாபெரும் இலவசமான ஒரு காரியத்தை நமக்கு தந்து விட்டது. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. பிரைஸ் காட், அல்லேலூயா. இதுல பாத்தீங்கன்னா 2 இலவச காரியங்களை பார்க்கலாம். இலவசமான வரம், வரம் என்று காத்திருந்து பெற்றுக்கொள்வதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா இந்த வரம் கர்த்தரே நமக்கு காத்திருந்து தந்திருக்கிறார். ஆமென், ஆமென்.
என்ன வரம் பாருங்க, 17:5-21 பாருங்க, 5:17. அல்லாமல் ஒருவருடைய மீறுதலினால் இந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் சொல்லுங்க. அதுதான் அது ஈவு, இலவச வரம். ஈவு என்றால் இலவச வரம். ஈவு என்றால் அர்த்தம் தெரிஞ்சுக்கிடணும். ஈவின் பரிபூரணம், ஈவு என்றால் இலவச வரம். சொல்லுங்க, இலவச வரம். ஃப்ரீ கிஃப்ட். சொல்லுங்க, ஃப்ரீ கிஃப்ட். ஃப்ரீ கிஃப்ட், இலவச வரம், இலவசமான ஒரு தகுதி. எந்த காரியம் செய்யாம கர்த்தர் இலவசமாகவே உங்களை ராஜாவாக்கியிருக்கார் பாருங்க. எதுவுமே இல்லாம உங்களை அழைத்து ராஜாவாக்கி இருக்கிறார். எந்த தகுதி இல்லாம, இன்டர்வியூ எடுக்காம, நேர்முக தேர்வு இல்லாம, பரீட்சை இல்லாம, ஜெயிக்காம, ஒண்ணுமே பண்ணாம அப்படியே கூப்பிட்டு இயேசு ஆண்டவர்னு சொன்னதுனால வா என் கூட சேர்ந்த ஆளுன்ட்டார். அல்லேலூயா. இதான் தகுதி இல்லாத ஆணுக்கு கோட்டையே கொடுத்துட்டார், கொத்தளத்தை கொடுத்திருக்கிறார், அரசாட்சி நடத்தும்படியான பெரிய காரியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரோமர் 6:23, 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபை வரமோ, சொல்லுங்க, கிருபை வரமோ, அதாவது இலவச ஈவு. கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகும் நித்திய ஜீவன் அல்லது அனந்த ஜீவன் அல்லது நிரந்தர வாழ்வு அல்லது நித்திய வாழ்வு அல்லது தேவரகமான வாழ்வு. இந்த தேவரகமான வாழ்வு நமக்கு இலவசமாய் தரப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, வாழ்வு. சொல்லுங்க, வாழ்வு. வாழ்வு. வாழ்வுனா என்னது? கிறிஸ்தவனுக்கு வாழ்வுனா என்ன? வாழ்வு என்றால் முன்னால பாவத்தில் வாழ்ந்தோம், மரணம் நம்மை ஆண்டது, பாவம் நம்மை ஆண்டது, பாவ எண்ணங்கள் இருந்தது, தரித்திர எண்ணங்கள் இருந்தது, தரித்திரம் நம்மை ஆண்டது, அடிக்கடி கடனும் கஷ்டமும் பிரச்சனையும் எல்லாம் இருந்தது, வியாதிகள் ஆண்டது, இடையிடைய வியாதி வரும், டாக்டர் போவோம், சரி பண்ணிக்கிட்டோம், வியாதி மாத்திரை மருந்து எல்லாமே ஆண்டது. மாத்திரை மருந்தில் வாழ்கிறத நான் குற்றப்படுத்தலை, நான் தேவனுடைய பிஸ்னஸை பற்றி பேசுகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், அல்லேலூயா. சொர்க்கத்தில், பரலோகத்தில் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் அல்லது பரலோக ராஜ்யத்தில் அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தில் மருத்துவமனைகள்லாம் கிடையாது. அவரே தான் நம்மளுக்கு டாக்டர், அவரே தான் நமக்கு மருந்து. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், வியாதியே இல்லாமல் வாழ்றது தான் தேவனுடைய விருப்பம். அதுதான் பரிபூர்ண வாழ்க்கை, பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவனில் இருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பேச முடியாது. கர்த்தர் கிறிஸ்தவனுக்கும் வியாதியை கொடுப்பாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டா அற்புதம்லாம் நடக்குதா? கர்த்தர் வியாதி ஒன்றும் கொடுக்கல. அப்படியே வியாதியில் இருந்தால் கர்த்தர் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாத வழிகளை வச்சிருக்கிறார். ரைட், அல்லேலூயா. அதே போல நான் பாவம் பண்ணிட்டாலும் அப்படியே பாவத்தில் சாவாம வந்து மனம் திரும்ப உன் பாவத்தை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி உன் மனசாட்சி சுத்தம் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். அர்த்தம் என்ன? வியாதியிலையும் பாவத்திலையும் அப்படியே போயிட்டாலும் தப்பிக்கிறதுக்கு வழியை வச்சிருக்கிறாரு. அதுக்காக வேண்டி நான் பாவத்திலையும் வியாதியிலையும் வாழலாம், அது ரைட்டு தான் அப்படிங்கிறதெல்லாம் பேச மாட்டேன். பாவத்திலையும் வியாதியிலையும் வாழக்கூடாதுன்னு தான் கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இதே போன்ற செய்திகளை பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9821222390.